வெட்னஸ்டே மார்னிங் எடுத்த vlog தான் இது. அவங்க அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இவருக்கும் சேர்த்து மார்னிங் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன். தேங்காய் சட்னி, முட்டை தோசை, கொஞ்சமாக தேங்காய் பால் வச்சுருந்தேன். எல்லாமே சேர்த்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு காய்கறியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட அவங்க அத்தை முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சரி நம்ம அப்புறமே யூஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி இல்லைனாலும் 2 நாள் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டு வச்சுட்டேன். அவங்க அத்தையை கொண்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மீனை நான் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பும் கொஞ்சம் வறுவலும் வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் பெரிய பெரிய துண்டாக எடுத்து வறுவலுக்கு வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன தலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்த்து ஒரு கொஞ்சமாக குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு மண் சட்டியில் வைமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அப்பு இருக்கும்போது தான் பெரும்பாலும் மீன் எடுப்போம். இப்போ அப்பு இல்லை, இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சங்கட்டமாகவும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹெல்த்தையும் பார்க்கணும்ல அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மனசே இல்லை புள்ளையை விட்டு சாப்பிட்றதுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மீன் குழம்பை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்மளும் இன்றைக்கி நல்லா சாப்பாடு சூப்பராக வெளுத்து கட்டிடலாம் அப்படின்ட்டு அறக்க பறக்க எல்லா மீன் குழம்பும் வச்சு பக்கத்தில் ரைஸும் குக்கரில் வச்சுட்டேன். அப்புறம் மீனை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவனில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறது. இப்போல்லாம் நாங்கள் ஆயிலெலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதில்ல. இப்போ கொஞ்சம் காலமாகவே நாங்கள் அவனில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். ஹெல்த்துக்கு அதான் நல்லது. ஆயில் அதிகம் சேர்க்கறதில்ல.